நெல்லை மாவட்டம் வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த தீபக் ராஜா என்பவர் கடந்த 20ஆம் தேதி கேடிசி நகர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் உணவருந்திக் கொண்டு வெளியே சென்று விட்டார். அப்போது அங்கு மறைந்திருந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களால் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. நெல்லையை உலுக்கி எடுத்த இந்த சம்பவம் தொடர்பாக 12 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் ஏற்கனவே போலீசார் 4 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய கூலிப்படை தலைவன் நவீன், முருகன், லட்சுமிகாந்தன், சரவணன் ஆகிய 4 பேர் இன்று கைது செய்யப்பட்டனர். அப்போது போலீசாரிடம் இருந்து தப்ப முயன்ற நிலையில் 4 பேருக்கும் காயம் ஏற்பட்டு மாவுக்கட்டும் போடப்பட்டது. லட்சுமிகாந்தனுக்கு இடது கையிலும், சரவணனுக்கு வலது காலிலும், முருகனுக்கு இடது காலிலும், நவீனுக்கு வலது கையிலும் மாவுக்கட்டுகள் போடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தீபக் ராஜாவுக்கும் மற்றொரு சமூகத்திற்கும் இடையே சாதி ரீதியிலான மோதல் இருந்ததாக கூறப்படும் நிலையில் கைதான 8 பேரிடமும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.